குட் ஈவினிங். இன்றைக்கி நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் த்ரூ தமிழ் எப்படி பயிற்சி பெறுறதுன்னு பார்ப்போம். வணக்கம்னு ஒருத்தருக்கு சொல்லணும். அப்போ குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். ஹலோ, அதுக்கும் வணக்கம் தான் அர்த்தம். இது யார்? Who is this? இது யார்? நான் சொல்வது கேட்கிறதா? Can you hear me? Can you hear me? நீங்கள் சொல்வது கேட்கவில்லை. I can't hear you. I can't hear you. Can't கேட்கல, இல்லைன்னு அர்த்தம். நான் சுரேஷிடம் பேசலாமா? Could I speak to Suresh please? Could I speak to Suresh please? அப்போ அவர் அங்கே இல்லைன்னு வச்சுக்கோமே, நீங்கள் அப்புறமா கூப்பிட முடியுமா? Can you call back afterwards? நீங்கள் பிறகு அழைக்க முடியுமா? எப்படி இருக்கிறீர்கள்? How are you? How are you? நான் நலமாக இருக்கிறேன். I am fine. I am fine. இப்போ இன்வைட் பண்ணுறாங்க ஒருத்தர் வந்து, என்னை அழைத்தமைக்கு நன்றின்னு சொல்லணும். Thank you for inviting me. Thank you for inviting me. இப்போ பரவாயில்லைன்னு சொல்லணும். Doesn't matter. Doesn't matter. பரவாயில்லை. இது என்னுடையது எப்படி சொல்லுவீங்க? என்னுடையதுங்கிறதுக்கு மைன்கிற வார்த்தை. இட் இஸ் மைன். இட்ஸ் மைன். பேசிகிட்டே இருக்கோம், நம்மளை அங்கேருந்து குரூப்பிலேருந்து விலைக்கு போகணும். நான் போக விடுன்னு சொல்கிறோம். என்னை போக விடு. லெட் மீ கோ. லெட் மீ கோ. ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க, அது உண்மையாக இருக்கலாம். இட் கேன் பி ட்ரூ. அது உண்மையாக இருக்கலாம். ஒருத்தர் தயங்கி பேசுகிறாங்க, இப்போ வெட்கப்படாத. டோன்ட் பி ஷை. வெட்கப்படாதே. ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அது அப்படி இல்லைப்பான்னு சொல்லணும். நம்ம சொல்லணும் இல்லையா? அப்படி இல்லை. நாட் லைக் தேட். நாட் லைக் தேட். அப்படி இல்லை. சிரிக்காதே. டோன்ட் லாஃப். என்னை சந்தேகிக்காதே. சந்தேகம் பண்ணுறதுக்கு சஸ்பெக்ட்னு பேர். டோன்ட் சஸ்பெக்ட் மீ. என்னை சந்தேகிக்காதே. ஒருத்தர் கேமுக்கு ஃபுட்பாலுக்கு வர்றாங்க, அதுக்கு அவனுக்கு தகுதி இல்லைன்னு வச்சுக்குவோம், நல்லா விளையாடலை. நீங்கள் தகுதியற்றவர். யூ ஆர் அன்ஃபிட். அன்பாக இரு. பி கைண்ட். இங்கே என்னையா நடக்குது? என்னதான் நடக்குது? வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர்? அப்புறம் ஒரு சாப்பாடு போடுறாங்க, போரும்னு சொல்லணும். போதும். இது போதும். இட்ஸ் இனஃப். இட்ஸ் இனஃப். இது போதும். இந்த மாதிரி நம்ம தமிழில் பேசக்கூடியதை இங்கிலீஷில் பேசி பழகினோம்னா நமக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் வந்து ஈஸியாக டெவலப் ஆகும். தேங்க்யூ.